சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை முழுமையாக அளிக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நூலகத்தை கொள்வது என்பது ஒரு பண்பாட்டை கொள்வதற்கு சமமானது, ஒரு இனத்தினுடைய ஒரு அடையாளத்தை அளிப்பதற்கு சமமானது. இலங்கையில் 1983 இனப்படுகொலை நடந்தபோது அவர்கள் முதலில் எரித்தது யாழ் நூலகத்தை தான். ஏனென்றால் ஒரு நூலகம் என்பது ஒரு சமூகத்தினுடைய ஒரு அறிவுசார் மரபினுடைய அடையாளமாக இருக்கிறது, பண்பாட்டு சார் மரபினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளங்களில் ஒன்றாக, ஏன் இந்திய அளவிலேயே மிக முக்கியமான ஒரு சின்னங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது சென்னை கோட்டூர்புரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகம். இதை பற்றி ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய செய்திகள் என்பது மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. அப்படி சமீபத்தில் விகடன் இணையதளத்தில் இப்போது அந்த நூலகத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி ஒரு விரிவான ஒரு செய்தி கட்டுரை நேரடியாக சென்று பார்த்த ஒருவர் எழுதிய ஒரு கட்டுரை வெளியாகி இருந்தது. அதை பார்க்கிற போது உண்மையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நூலகத்தை எந்த அளவிற்கு திட்டமிட்டு சிதைக்க முடியும் என்கிற செய்திகள் அதில் விரிவாக பதிவாகி இருக்கின்றன. அப்படி பார்க்கிற போது முதலில் இந்த நூலகம் என்பது எத்தகைய நோக்கத்திற்காக எத்தகைய கட்டமைப்புடன் உருவாக்கப்பட்டது என்பதை இதுவரைக்கும் அதை பற்றி தெரியாதவர்கள் கூட தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அதாவது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய தேசிய நூலகத்தினுடைய ஒரு வடிவத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய நூலக கட்டுமானத்தை போன்ற ஒரு நூலக கட்டுமானம் என்பது சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்பது. அந்த நூலகம் துவங்குகிற போதே கிட்டத்தட்ட 5000 பேர் உட்கார்ந்து படிக்கக்கூடிய வசதியுடன் உருவாக்கப்பட்ட ஒரு நூலகமாகும். 172 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அந்த நூலகம் என்பது 3.75 லட்சம் சதுர அடியில் ஒரு 9 தளங்களுடன் அமைந்திருந்த ஒரு நூலகம். 5000 பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்து படிக்கக்கூடிய ஒரு நூலகம் என்பது ஒரு சாதாரண ஒரு எண்ணிக்கை அல்ல. அதோடு மட்டுமல்லாமல் அந்த நூலகத்தில் நீங்கள் பார்வையற்றவர்கள் படிக்கக்கூடிய பிரெய்லி முறையிலான ஒரு புத்தகங்கள், அதே போல் குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பு பிரிவு, கணினிமயமாக்கப்பட்ட ஒரு சிறப்பு பிரிவு, உலக நாடுகளில் உள்ள இணைய நூலகங்களுடன் இணைக்கப்பட்ட ஒரு கணினிமயப்படுத்தப்பட்ட நூலகப் பிரிவு என்று கலைஞர் அவர்களுடைய கடந்த ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த நூலகம் என்பது ஒரு ஆசியாவினுடைய மிகப்பெரிய நூலகங்களில் ஒன்றாக இன்றைக்கும் குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இந்த நூலகத்தை அவர்கள் எப்படியெல்லாம் ஒரு சிதைக்க முடியுமோ அப்படியெல்லாம் 2011 அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை சிதைப்பதற்கான ஒரு முயற்சியில் இறங்கினார்கள். அதை ஒரு குழந்தைகள் சிறப்பு மருத்துவமனையாக மாற்றுவதற்காக ஒரு மிகப்பெரிய அளவிற்கு முயற்சியை இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எடுத்தார்கள். ஆனால் நீதிமன்றத்தில் மனோன்மணி என்ற ஒரு முன்னாள் பேராசிரியை தொடுத்த ஒரு வழக்கின் அடிப்படையில் நீதிமன்றம் அந்த முயற்சியை தடுத்து நிறுத்தியதோடு இந்த நூலகம் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தையும் உருவாக்கியது. அப்படி உருவாக்கியதன் மூலமாக அந்த நூலகம் அழிவிலிருந்து தடுத்து காப்பாற்றப்பட்டது. ஆனால் அந்த நூலகத்தை ஒரேடியாக நீதிமன்ற உத்தரவினால் ஒழித்து கட்ட முடியாத சூழ்நிலையில் படிப்படியாக அதை சிதைக்கிற முயற்சியில் ஆட்சியாளர்கள் இறங்கினார்கள். நான் குறிப்பிட்ட விகடன் இணையதளத்தில் அந்த நூலகம் எப்படியெல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி பல புதிய செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக நீதிபதி அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறார். நூலக பராமரிப்பிற்காக ஒதுக்கப்பட்ட அந்த 2.5 கோடி ரூபாய் பணம் என்பது எங்கே போயிற்று என்கிற ஒரு கேள்வியை நீதிமன்றம் எழுப்புகிறது. அதோடு மட்டுமல்ல, நூலக வரியாக சென்னை மாநகராட்சி வசூலித்த 33 கோடி ரூபாயில் எத்தனை கோடி ரூபாய் இந்த நூலகத்திற்காக ஒதுக்கப்பட்டது என்கிற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. ஆனால் இது எதற்குமே அரசிடம் முறையான பதில் இல்லை என்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். மாறாக அந்த நூலகம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி அந்த செய்தியாளர் விவரிக்கிற காட்சிகளை பாருங்கள். அங்கு உட்காருவதற்கு நாற்காலிகள் இல்லாததால், அதாவது எல்லோரும் இந்த நூலகத்திற்கு வந்திருக்கக்கூடியவர்கள் தரையில் உட்கார்ந்து படிப்பதாக அந்த செய்தி சுட்டி காட்டுகிறது. 5000 பேர் அமர்ந்து ஒரு வசதியுடன் படிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த நூலகம் எப்படி அதில் படிக்க வருகிறவர்களுக்கு எந்த வசதியும் இல்லாமல் உருமாற்றப்பட்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சாட்சியம். இன்னொரு புறம்
கணினிகள், அதாவது அந்த யூபிஎஸ் போன்ற கருவிகள் எரிந்து போனதால் பல கணினிகள் ஏற்கனவே பழுதடைந்து செயல்படாத நிலையில் இயங்கிக் கொண்டிருந்த கணினிகளும் கூட அவ்வாறு இயங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கணினி பிரிவு அந்த நூலகத்தில் முற்றாக முடக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் புதிய நூலகர் சேர்க்கை புதிய உறுப்பினர் சேர்க்கை எதுவுமே அந்த நூலகத்தில் நடைபெறவில்லை என்பதையும் அந்த செய்தியாளர் சுட்டிக்காட்டுகிறார். புதிதாக உறுப்பினர்கள் யாருமே சேர்க்கப்படவில்லை, அதாவது யாரும் உறுப்பினர்களாக சேர வேண்டாம் என்று திட்டமிட்டு அந்த நூலகம் முடக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியையும் நாம் அதிலிருந்து பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அந்த நூலகம் துவங்கப்பட்ட போது உலக வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு 5.5 லட்சம் புத்தகங்களோடு துவங்கப்பட்டது. எந்த ஒரு நூலகமுமே துவங்கப்படுகிற போது அவ்வளவு புத்தகங்களோடு துவங்கப்பட்டதில்லை. ஆனால் அதற்கு பிறகு இந்த 4 ஆண்டுகளில் ஒரு புத்தகம் கூட அந்த நூலகத்திற்கு வாங்கப்படவில்லை என்கிற செய்தியையும் அந்த செய்தியாளர் பதிவு செய்கிறார். அதாவது நூலகங்கள் என்பது தொடர்ந்து புதுப்பிக்கப்பட வேண்டும். புதிய நூல்கள் ஒரு நூலகத்திற்கு வந்தால் தான் அந்த நூலகத்தில் வந்து வாசிக்கக்கூடியவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்பதோடு வாசகனுடைய ஆர்வத்தையும் அது தூண்டும். ஆனால் பொது நூல்கள் எதுவும் வராமல் திட்டமிட்டு இங்கே பார்த்து கொள்ளப்பட்ட ஒரு காட்சியையும் நாம் பார்க்கிறோம். இது ஒரு புறம். இன்னொரு புறம், நீங்கள் உலகத்தினுடைய முக்கியமான நூலகங்களோடு கணினி பிரிவு அதனுடைய இணையதளங்களோடு அண்ணா நூற்றாண்டு நூலகம் இணைக்கப்பட்டிருந்தது. ஆனால் யுனெஸ்கோவுடன் போடப்பட்ட அந்த ஒப்பந்தம், அப்படி நூல்களை நாம் இந்த இதில் தெரிவித்து படிப்பதற்கான அந்த ஒப்பந்தம் என்பது அது காலாவதியாகிவிட்டதால் அதை புதுப்பிக்காததால் இன்றைக்கு அந்த உலக நூலகம் என்கிற ஒரு அடிப்படையில் அதுபோன்ற ஒரு விஷயங்களும் இங்கு பயன்பாட்டிற்கு வராமல் போய்விட்டன. இன்னொன்று, இந்த நூலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு அரங்கம், நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு அற்புதமான ஒளியமைப்புடன் கூடிய ஏராளமானோர் அமரக்கூடிய ஒரு அரங்கம் இருக்கிறது. ஆனால் அந்த அரங்கம் திருமண மண்டபங்களுக்கு வாடகைக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அவலக்காட்சியை நீதிமன்றம் கண்டித்தது. அப்போ அத்தகைய திருமணங்களுக்கு அதை வாடகைக்கு கொடுக்கக்கூடாது, அது நூலகத்தினுடைய சூழலுக்கு மட்டுமல்ல, அது நூலகத்திற்கே ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று சொன்னதனால் அது என்ன செய்தார்கள் என்றால், திருமணத்திற்கு மட்டுமல்ல வேறு எதற்குமே நாங்கள் அதை கொடுப்பதில்லை என்று முற்றாக அந்த ஆடிட்டோரியம், அந்த அரங்கம் என்பது இன்று முடக்கப்பட்டு விட்டது. இதே போல் இன்னும் பல விஷயங்கள் இந்த நூலகம் தொடர்பாக, முக்கியமாக இந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், அவர்களில் 26 பேர் வேலையை விட்டே சென்று விட்டார்கள் என்கிற செய்தியையும் அது சுட்டிக்காட்டுகிறது. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் பணி நிரந்தரம் செய்யப்படாமல் தற்காலிக ஊழியர்களாகவே வைக்கப்பட்டிருந்ததனால் அவர்கள் பணியை விட்டே சென்று விட்டார்கள் என்று. இப்படியாக அரசியல் நோக்கங்களுக்காக, குறுகிய ஒரு எண்ணங்களுக்காக ஒரு நூலகத்தினுடைய, ஒரு ஆசியாவினுடைய ஒரு மிகப்பெரிய நூலகத்தை, தமிழகத்தினுடைய ஒரு வரலாற்று சின்னமாக திகழக்கூடிய ஒரு நூலகத்தை எந்த அளவிற்கு சீரழித்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது. உண்மையிலேயே ஒரு சமூகத்தினுடைய அறிவுசார் மரபை இது சிதைப்பது மட்டுமல்ல, அந்த நூலகத்திற்கு வரக்கூடிய மக்கள், குறிப்பாக போட்டித் தேர்வுகளில் எழுதக்கூடிய அடிமட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள், புத்தகங்களை விலை கொடுத்து வாங்க முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் படிப்பதற்கான இந்த வசதிகளை மறுப்பதன் மூலமாக அவர்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. புதிய நூல்கள் இல்லாதனால் அவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்வதற்காக அந்த நூலகத்தை பயன்படுத்த முடியவில்லை என்பதையும் அந்த செய்தியாளர் சுட்டிக்காட்டுகிறார். இப்படி ஒரு வசதியற்ற மாணவர்கள் பெருமளவு பயன்படுத்தி வந்த நூலகத்தை முடக்கியதன் மூலமாக ஒரு சமூக நீதிக்கு எதிரான ஒரு செயலையும் இந்த அரசு செய்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அந்த வகையில்தான் அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி என்பது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் ஒரு இழைக்கப்பட்ட அநீதி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.